அடுத்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். கன்னியாகுமரி, நெல்லை, தேனி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, இப்போ 6 மாவட்டங்களுக்கான கனமழை எச்சரிக்கை அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. வேறு எந்த பகுதிகளில் மழை எதிர்பார்க்கலாம்? வானிலை நிலவரம் என்ன? காயத்ரி, தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 6 மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று நாளைய தினம் நீலகிரி, கோவை, தென்காசி ஆகிய 3 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நாளைய தினம் தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 3 மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் 17ஆம் தேதி வரை தென் மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் 14, 15 ஆகிய 2 நாட்களுக்கும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 14, 16 ஆகிய தேதிகள்ல கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திண்டுக்கல், திருப்பூர், அதே போன்று மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான எச்சரிக்கையும் ஓரிரு மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது வருகின்ற 17ஆம் தேதி வரை விடுக்கப்பட்டிருக்கின்றது. காயத்ரி, நன்றி லிபிகா, அது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக.